ஓகே, ஒன்ஸ் அகைன் குட் ஈவினிங். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுடைய சாயில், அதே சமயத்துல நம்ம இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் அப்படிங்கிற டாபிக் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? சரி. ஏன்னா டவுட் இருந்தா கேளுங்கப்பா. ஏன்னா எனக்கு வந்துட்டு கேட்காது. ஸோ ஆனால் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஓகே, சரி. வாட் இஸ் சாயில்? சாயில் எப்படி உருவாகுது? சாயில் எப்படி உருவாகுது? சொல்லுங்க. ஹவு சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்? மண் எப்படி உருவாகுதுப்பா? எஸ். ஸோ சாயில்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வல்கனோல இருந்து உருவாகும். சரிங்களா? அதாவது வல்கனோ அப்படிங்கிறது அதுல இருந்து அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ராக்கா மாறும். ஓகேவா? ஆக்சுவலி வல்கனோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, லைக் இப்போ நம்மளுடைய எர்த், நான் முன்னாடி உங்க கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய எர்த் வந்துட்டு ஜியாய்டு ஷேப்ல இருக்கு. சரிங்களா? இந்த ஜியாய்டு வடிவத்துல இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த எர்த்தானது ஆரம்ப காலகட்டத்துல இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா மேக்மா மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சில வந்துட்டு இருந்த ஒரு பொருளாகும். சரிங்களா? அப்படி இருந்தது ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சு, சரிங்களா, குளிர்ச்சி அடைஞ்சுதான் வந்துட்டு எப்படி உருவாகிருக்கு, மேல இருக்கிற அந்த கிரஸ்ட் பார்ட். கிரஸ்ட்னா என்ன? மேலோடு. சரிங்களா? கிரஸ்ட்னா என்னதுப்பா? மேலோடு. அந்த மேலோடு வந்துட்டு எப்படி ஆயிடுச்சுப்பா? சாலிடிஃபை ஆயிடுச்சு, அதாவது திடமா மாறிடுச்சு. மாறினதுதான் ராக். ஓகேவா? சோ அப்ப நத்திங் பட் வெல்கனோ தானே. வெல்கனோ அப்படிங்கிறது என்னது? நத்திங் பட் மேக்மா. அந்த மேக்மா அப்படிங்கிறது வந்துட்டு மேல இருக்க பார்ட் வந்துட்டு நல்லா சாலிடிஃபை ஆனதுக்கு அப்புறமா ராக்கா மாறுது. அந்த ராக் வந்துட்டு என்ன இருக்கு, நிறைய உடைஞ்சு தூள் தூளா ஆகி உருவாகிறதா என்னது? மண். புரியுதுங்களா? எஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்பதான்ப்பா நீங்க பேசுறதே எனக்கு கேக்குது. ஓகே. ஸோ நம்ம சாயில் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம இந்தியால என்னென்ன டைப் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க. அலுவியல் சாயில் ஃபர்ஸ்ட் ஒன். அலுவியல் சாயில், வண்டல் மண். ஓகே, அலுவியல் சாயில், வண்டல் மண். வண்டல் மண். அதுக்கு அடுத்தபடியா பிளாக் சாயில், கரிசல் மண். தேர்ட் ரெட் சாயில், செம்மண். ஃபோர்த் லேட்டரைட் சாயில், சரளை மண். ஃபிஃப்த் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில், காடு மற்றும் மலைமண். காடு மற்றும் மலைமண். சிக்ஸ்த் arid and desert soil. arid and desert soil அப்படின்னா என்னதுப்பா? வறண்ட மற்றும் பாலைவன மண். பாலைவன மண். ஓகேவா? வறண்ட மற்றும்
பாலைவன மண். எழுதிட்டீங்களா? இப்ப இன்னைக்கு நம்ம சாயில்ஸும் டைம் இருந்தா we will see about கண்டிப்பா ஃபாரஸ்ட். ஓகேவா? சொல்ல சொல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் will be more comfortable மா. ஓகே. சோ சாயில்ஸ்ல என்ன இருக்கு? சாயில்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சாயில்ல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. வாட் இஸ் நியூட்ரியன்ஸ்? ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. சரியா? அது மைக்ரோ லெவல்லயும் இருக்கு, மேக்ரோ லெவல்லயும் இருக்கு. அதாவது சிறிதளவாகவும் காணப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் உண்டு, பெரிதளவாக காணப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் உண்டு. இப்ப மைக்ரோ அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ சிறிதளவாக சல்பர், குளோரின், காப்பர், மெக்னீசியம், போரான், அயன், கோபால்ட், இன்னும் பல. அதே மேக்ரோ லெவல்ல என்பிகேன்னு சொல்லுவாங்க இல்லையா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இவை வந்துட்டு பெரிதளவாக காணப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். சரிங்களா? இவை வந்துட்டு பெரிதளவாக காணப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஓகே. இந்த டைப்ஸ் கொடுத்தது யாருன்னா ஐசிஏஆர். ஐசிஏஆர் என்ன இதனுடைய முழுவாக்கம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இது உருவான ஆண்டு 1953. இது உருவான ஆண்டு 1953. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் அலுவியல் சாயில், வண்டல் மண். இந்தியால இருக்கக்கூடிய வண்டல் மண் சதவீதம், அதாவது டோட்டல் சாயில் பர்சன்டேஜ்ல இந்தியால இருக்கக்கூடிய வண்டல் மண் சதவீதம் வந்துட்டு 22.16%. 22.16%. 22.16%. ஓகேவா? இதுல என்ன அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்துட்டு இந்த மண்ணு ரொம்ப ஃபர்டைலான மண். என்னதுப்பா? இந்த மண்ணு ரொம்ப ஃபர்டைலான மண். ஃபர்டைல்னா என்னது? வளம் மிகுந்த மண். வளம் அதிகமாக காணப்படுகின்றது. எதுல? வண்டல் மண்ல. இந்த வண்டல் மண்ல அதிகமா என்ன காணப்படுகின்றது? வளம் அதிகமாக காணப்படுகின்றது. சரிங்களா? இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிம உப்புக்கள் கரிம பொருள்கள் அதிகமா இருக்கு. உப்புக்கள் கிடையாதுப்பா, கரிம பொருள்கள் அதிகமா இருக்கு. கரிம பொருள்கள் அதிகமா இருக்கு. அதே போல ஹியூமஸ். ஹியூமஸ் ஹியூமஸ் அப்படின்னா வலுவழுத்தன்மை. சரிங்களா? அதுவும் அதிகமா, அதுவும் முக்கியமா இந்த ஹியூமஸ் எதனால வரும் அப்படின்னா இந்த ஆர்கானிக் மேட்டர்னாலதான் வரும். சரிங்களா? மற்றும் மற்றும் மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு. மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? இதுல நல்ல உகந்த மண். இந்த மண் வந்துட்டு நல்ல உகந்த மண். எதுக்கு? வேளாண்மைக்கு, அக்ரிகல்ச்சருக்கு நல்ல உகந்த மண். இட் இஸ் சூட்டபிள், மோர் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். திஸ் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். அதிகமான நம்மளுடைய நெல் சாகுபடி, கோதுமை, மிக முக்கியமான பயிர்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இந்தியால, அது எல்லாமே மேக்சிமம் எந்த மண்ணுல பயிரிடுவாங்க அப்படின்னா இந்த வண்டல் மண்ல தான் அதிகமா பயிரிடுவாங்க. ஓகேவா? இந்த மண் வந்துட்டு நீரை ஓரளவுக்கு என்ன பண்ணிக்குவோம்? தன்னிடம் வைத்துக் கொள்ளும். அதாவது மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. மாய்ஸ்சர் கீப்பிங்
கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. புரியுதாப்பா? சரிங்களா? மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி இந்த மண்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மண்ல நல்லாவே வந்துட்டு ஈரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் வந்துட்டு இந்த மண்ணுக்கு இருக்கு. சரிங்களா? இந்த மண் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, மணல், களிமண் மற்றும் நான் சொன்ன இந்த கரிம பொருள்கள். சரிங்களா? கரிம கரிம பொருள்கள். இதெல்லாமே சேர்ந்த ஒ ஒரு கலவையாக தான் எது இருக்கு? இந்த வண்டல் மண் இருக்கு. இது எப்படி உருவாகும் அப்படின்னா, இப்ப ஆறு அடிச்சுட்டு வரக்கூடிய அங்கங்க பட்டு பட்டு உராய்வின் காரணமாக அடிச்சுட்டு வரக்கூடிய மண் வந்துட்டு அங்கங்க எங்க தேங்கும்? இந்த கரையோரங்கள்ல தேங்கும் இல்லையா? கரையோரங்கள்ல ஆற்றுப்படுகைகள் எல்லாம் தேங்கும் இல்லையா? அந்த மண்ணு தான் என்ன மண்ணு? இந்த வண்டல் மண்ணு. சரிங்களா? இப்படி எல்லா பாயிண்ட்ஸும் எழுதிக்கோங்கப்பா. ஓகேவா? இதுதான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா காதர், பாங்கர், காங்கர். ஞாபகம் வருதா? போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் நம்ம பார்த்தோமா? காதர், பாங்கர், காங்கர். ஞாபகம் வருதாப்பா? காதர், பாங்கர், காங்கர். சோ காதர் அப்படிங்கிறது வந்துட்டு புதிய வண்டல் மண். பாங்கர் அப்படிங்கிறது வந்துட்டு இது புதிய. பாங்கர் அப்படிங்கிறது வந்துட்டு பழைய பழைய வண்டல் மண். அதே மாதிரி காங்கர் அப்படிங்கிறது வண்டல் மண் கூட அலுவியல் சாயில் கூட கால்சியம் டெபாசிட்ஸ் இருக்கிறது. என்ன மினரல் இருக்கும்? கால்சியம் டெபாசிட்ஸ் இருக்கிறது காங்கர். மறந்துட வேண்டாம். சரிங்களா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது எங்கெங்கெல்லாம் இந்த மண் காணப்படுகின்றது? வண்டல் மண் இது எங்கெங்கெல்லாம் காணப்படுகின்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கங்கை சமவெளி. சரிங்களா? கேன்செட்டிக் பிளெயின். சொல்ல சொல்ல எழுதிக்கோங்கப்பா. கங்கை சமவெளி, கேன்செட்டிக் பிளெயின்ஸ், கேன்செட்டிக் பிளெயின்ஸ், பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ், பிரம்மபுத்திரா சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி, கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள், கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள், காவிரி டெல்டா பகுதிகள், கிருஷ்ணா டெல்டா பகுதிகள், காவிரி டெல்டா பகுதிகள், கிருஷ்ணா டெல்டா பகுதிகள், கிருஷ்ணா டெல்டா பகுதிகள் மற்றும் மற்றும் யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு. ஓகே. அடுத்தது எனி டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுருங்க. இதுல பயிரிடக்கூடிய பயிர்கள். சரிங்களா? ஸோ என்னன்னா கோதுமை, நெல், கரும்பு, பருத்தி, சணல். இங்கிலீஷ்ல ஏதாவது வேணும்னா கேட்டுருங்க. சணல், எண்ணெய் வித்துக்கள்,
இன்னும் பல. எண்ணெய் வித்துக்கள் இன்னும் பல. ஸோ பேடி, wheat, sugarcane, cotton, jute, oil seeds, etc. ஸோ அலுவியல் சாயில் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ பாருங்க, நான் இந்த பிக்சர்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எந்த பகுதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா, நான் இந்த ஹைலைட்டர் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, லேசர் பாயிண்ட் வச்சு இங்க பாருங்க. இங்கெல்லாம், அதாவது இந்த இந்த படுகைகள்ல, முக்கியமா டெல்டா படுகைகள்ல, இது வந்து பிரம்மபுத்திரா கங்கா டெல்டா பகுதிகளா, அதே மாதிரி பாத்துக்கோங்க. மகாநதி எடுத்துக்கோங்க, ஒரிசால மகாநதி எடுத்துக்கோங்க, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி போன்ற இந்த கடலோர மாவட்டங்கள் மேக்சிமம் எதாலதான் உருவாகி இருக்கும்? டெல்டா பகுதிகளாகத்தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, டெல்டா பகுதிகள் வந்துட்டு இந்த கிழக்கு பகுதிகள்ல தான் இருக்கு. மேற்கு பகுதிகள்ல அந்த அளவுக்கு டெல்டா பகுதிகள் கிடையாது. சரியா? டெல்டா பகுதிகள் கிடையாது. ஏன்னு பாருங்க. சரிங்களா? ஏன்னு பார்த்து எனக்கு கிளாஸ் முடியறதுக்குள்ள சொல்லுங்க. ஓகேவா? பிரேக் விடுவோம் இல்லையா? ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் விடுவோம் இல்லையா? அந்த டைமிங்ல பாருங்க. ஓகேவா? சோ இப்போ ஏன் வந்துட்டு வெஸ்டர்ன் சைட்ல வந்துட்டு அந்த அளவுக்கு டெல்டா பகுதிகள் இந்தியாவில காணப்படுவது கிடையாது. அதே சமயத்தில் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளான, அதாவது கிழக்கு முடிவுகள் எல்லாம் என்னென்ன இருக்கு? அந்த கிழக்கு கடற்கரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த பகுதிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டெல்டா பகுதிகள் காணப்படுகின்றன. ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்க யூபி, பீகார் பகுதிகள் எல்லாம் அலுவியல் சாயில், வண்டல் மண் இருக்கு. இங்கேயும் இருக்கு. சரிங்களா? இங்கேயும் இருக்கு. ஆறு எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்துட்டு என்ன இருக்கும்? வண்டல் மண் இருக்கும். அது முக்கியமா மேஜர் ரிவர்ஸ், குட்டி குட்டி ஆறுகள்லாம் கிடையாது. அடுத்தது, அடுத்த சாயில் பிளாக். கரிசல் மண். சரியா? கரிசல் மண். கரிசல் மண் அதனுடைய சதவீதம் இந்தியால எவ்வளவுன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 29.69%. 29.69%, 29.69% இருக்கின்றது இந்தியாவில். சரிங்களா? இது எங்க காணப்படுகின்றது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தக்கான பீடபூமியில காணப்படும். டெக்கான் பிளாட்டியூல இது இருக்கும். தக்கான பீடபூமியில இது இருக்கும். தக்கான பீடபூமி அப்படின்னு பாக்குறப்போ கிருஷ்ணா பள்ளத்தாக்கு, கிருஷ்ணா பள்ளத்தாக்கு, கோதாவரி பள்ளத்தாக்கு, நர்மதா மற்றும் தப்தி பள்ளத்தாக்குகள், பள்ளத்தாக்கு பகுதிகள், மகாராஷ்டிர பகுதிகள், மகாராஷ்டிர பகுதிகள், தமிழ்நாட்டின் பகுதிகள், குஜராத் பகுதிகள், குஜராத் பகுதிகள், ஆந்திர பிரதேச பகுதிகள், ஆந்திர பிரதேச பகுதிகள். ஓகே, ஆந்திர பிரதேஷ் பகுதிகள். ஓகே, இப்போ இந்த மண் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எதுல இருந்து உருவாகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அலுவியல் சாயில்ல வந்து பாத்துக்கிட்டோம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதுல வந்துட்டு அலுவியல் சாயில்ல எல்லா விதமான வளங்களும் இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க வளம் இல்லையா, கரிசல் மண்ல வளம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுலயும் ஃபர்டிலிட்டி அதிகம் தான். சரியா? அதாவது வளம் வந்து இங்கேயும் அதிகம் தான், பட் ஒரு சில குறைபாடுகள் காணப்படுகின்றன. அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது எதுல இருந்து உருவாகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் ராக். என்ன டைப் ஆஃப் ராக் அப்படின்னா இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலை பாறைகள் இருந்து ஸ்ட்ரெயிட்டா உருவாகக்கூடிய மண்ணு தான் என்னதுப்பா? நம்ம பிளாக் சாயில், கரிசல் மண். கருப்பு மண்ணுன்னு சொல்லக்கூடாது, கரிசல் மண். இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, ரெகுர் சாயில்னு சொல்லுவாங்க. இது பிராக்கெட், ரெகுர் சாயில், ரெகுர் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இதுல என்னென்னலாம் அதிகமா இருக்கு, என்னென்னலாம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல என்னென்னலாம் இந்த 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 ஆரோ மேல போடுற ஆரோ வந்து என்னன்னா எது அதிகமா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றது. லைம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் ஜாஸ்தியா இருக்கு, அயன் ஜாஸ்தியா இருக்கு, பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்கு, அலுமினியம் ஜாஸ்தியா இருக்கு, மெக்னீசியம் மற்றும் கார்பன் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் பல. ஆனா உங்களுக்கு மேஜரா நான் சொல்றேன் எது கம்மியா இருக்கு, இந்த இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இல்ல, இந்த மினரல்ஸ் எல்லாம் இல்ல. சரிங்களா? அப்படின்னு சொல்றப்போ
முக்கியமான ஒண்ணு பாஸ்பரஸும் நைட்ரஜனும் இந்த மண்ணுல அந்த அளவுக்கு இல்ல. மற்றும் கரிம பொருள்கள் இல்ல, ஆர்கானிக் மேட்டர் இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. முழுமையா இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு காணப்படுவது கிடையாது. ஓகே, அடுத்தது இந்த ஈரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன். சரிங்களா, ஈரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் அழிச்சிடலாமாப்பா? எழுதிட்டீங்களா? நோ? ஓகே, ஐ டேக் யூ ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஓகே, அதேதான், அதே பாயிண்ட்ஸ் தான், அதாவது கரைசல் மண்லே தான். ஓகே, இப்போ மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி, மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி, சரிங்களா, எம்சி சாரி எம்கேசி அப்படின்னு நான் போடுறேன். சோ இதுல அந்த ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன், சரியா, தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, இந்த மண் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டியான மண்ணுப்பா. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பவுடரி கண்டென்ட்டா இருக்கும். புரியுதா? அலுவியல் வந்துட்டு கொஞ்சம் மணல் மணலா இருக்கும், நெருன்னு இருக்கும், மணல் மணலா இருக்கும். ஓகேவா? ஆனா நம்ம பிளாக் சாயில் வந்து எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்டா அந்த களிமண் ஸ்டேஜ், அப்படியே களிமண் ஸ்டேஜ்க்கே போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டேஜ், அந்த மாதிரி ரொம்ப பவுடரி கண்டென்ட்ல இருக்கும், பவுடர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சோ அப்போ ஒன்ஸ் மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த மண் அவ்வளவு சீக்கிரம் தண்ணியை உறிஞ்சவும் செய்யாது. ஒன்ஸ் அது உறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மண் அந்த நீரை வந்துட்டு மழை நீரை உறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அது வந்து என்ன ஆயிடும், ஸ்பாஞ்ச் மாதிரி வீங்கி நல்லா சேமித்து வைத்துக் கொள்ளும். இதனால மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி, ஈரப்பதத்தை தன்னிடம் வைத்துக் கொள்ளும் திறன் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மத்த மண்ணை கூட கம்பேர் பண்றப்ப இங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, இது ஈரப்பதத்தை தேக்கி வைத்துக் கொள்கின்றது. மணல்ல ஊத்துனா தண்ணி ரொம்ப நேரம் நிக்குமா, இல்ல களிமண்ல ஊத்துனா தண்ணி ரொம்ப நேரம் நிக்குமா? அதாவது அந்த ஈரப்பதம் அதிகமா இருக்குமா? எங்க அதிகமா இருக்கும்? எஸ், களிமண்ல இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு மண் தான் இந்த நம்ம பிளாக் சாயில். சரி, இப்ப இதுல என்னென்ன பயிர்கள், என்னென்ன கிராப்ஸ் நல்லா வளரும் நோட் பண்ணிக்கோங்க. பயிர்கள் என்னென்னலாம் வரும்னா, பருத்தி ரொம்ப முக்கியம், காட்டன், ரைஸ், பேடி நெல், கோதுமை, மில்லட்ஸ் தானிய வகைகள், மில்லட்ஸ் தானிய வகைகள், சுகர் கேன் கரும்பு, டொபாக்கோ புகையிலை, ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள், ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பழம் மற்றும் காய்கறிகள். ஸோ முன்னாடியே நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏரியா சொல்லிட்டேன், என்னென்ன பகுதிகளில் இந்த மண் காணப்படுகின்றது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகே டன். சரி, இங்க பாருங்க. ஸோ இந்த பாருங்க, இந்த டீப் பிளாக் சாயில்னு கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்ப இங்க அதே மாதிரி ஒரு மாதிரி ஆஷ் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் வந்துட்டு பிளாக் சாயில் அதிகமா இருக்கு. ஈவன் நம்மளுடைய இந்த பகுதிகள்லயும் இந்த மண் இருக்கு. டோட்டலா ஃபுல்லா சொல்லிட முடியாது ரெட் சாயில் அப்படின்ட்டு, இங்கேயும் மண் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய டெக்கான் டிராப் அப்படிங்கிறது இது வரைக்குமே எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்குப்பா, இது வரைக்குமே எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, எனி டவுட்? நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்தபடியா ரெட் சாயில். ரெட் சாயில் ஒரு நிமிஷம் பிக்சர் வேணா பாத்துக்கோங்க, எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ரெட் சாயில் செம்மண் பாத்துக்கோங்க. ஸோ பிக்சர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு, ஆந்திர பிரதேஷ் பகுதிகள் இருக்கு, சத்தீஸ்கர் பகுதிகள் எல்லாம் காணப்படுகின்றது, ஒடிசா பகுதிகளில் காணப்படுகின்றது. ஓகேவா? ஆனா நான் உங்களுக்கு ஏரியா சொல்லுவேன், சரியா? ரெட் சாயில், ரெட் சாயில் செம்மண். செம்மணின் சதவீதம் இந்தியாவில் எவ்வளவு? 28%, 28%, 28%. ஓகேவா? சரி, இப்போ கரிசல் மண் எந்த மண்ணுனால, சாரி எந்த பாறையினால உருவாகுதுன்னு சொன்னேன்? கரிசல் மண் எந்த பாறையினால் உருவாகின்றதுன்னு நான் சொன்னேன்? என்னப்பா?
இக்னீஷியஸ் ராக்ஸ் இல்லையா? எரிமலை பாறைகளால அது வந்துட்டு உருவாகுது. ஐ மீன் அது வந்து உடைஞ்சு டிஸ்இன்டிகிரேட் ஆகி கிடைக்கக்கூடிய மண்ணு தான் கரிசல் மண் அப்படின்னு சொன்னேன். ரெட் சாயில் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மெட்டமார்பிக் ராக். மெட்டமார்பிக் ராக். மெட்டமார்பிக் ராக் அப்படின்னா என்ன? எஸ், உருமாறிய பாறை. உருமாறிய பாறை. இது எப்படி உருவாகும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு ராக் இருக்கு, அது எந்த ராக்கா வேணா இருக்கலாம், சரிங்களா? இக்னீஷியஸ் ராக்காவும் கூட இருக்கலாம். ஏன்னா இக்னீஷியஸ் ராக்ஸ் எரிமலை பாறைகள் தான் பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, தாய்ப்பாறைகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல்கனோல இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஒரு ராக் கிடைக்குது அப்படின்னாலே அது என்ன பாறை தான்? இக்னீஷியஸ் ராக்ஸ் தான். ஏன்னா எரிமலையில இருந்து தானே கிடைக்குது, அதனால அது வந்து பேரண்ட் தாய்ப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தாய்ப்பாறைகளான இக்னீஷியஸ் ராக்ஸ் கூட இன்னொரு வேற ஏதாவது வெல்கனோ வந்து கான்டாக்ட் ஆகிறதுனாலயோ, ப்ரெஷர் அதிகமா, ப்ரெஷரோ அதிகமான டெம்பரேச்சர் ஒரு பக்கம், இன்னொன்னு வெல்கனோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ப்ரெஷர், இது ஏதாவது கான்டாக்ட் ஆகுறப்போ அது என்ன மாதிரி பாறையா மாறும் அப்படின்னா உருமாறிய பாறையா மாறும், மெட்டமார்பிக் ராக்கா மாறும். புரியுதா? மெட்டமார்பிக் ராக்கா அது மாறும். ஓகேவா? சோ இதுல இருந்து வரக்கூடியதான். சோ அப்ப இந்த ரெட் சாயில் வந்துட்டு நம்ம பேர் வச்சு நீங்க அப்படி சொல்லிட முடியாது. என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய கலர் வேரியேஷன்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லோல இருந்தே இருக்கும்பா. எல்லோல இருந்து ஆரம்பிச்சு டீப் பிரவுன் வரைக்கும் போகும். அதாவது பழுப்பு நிறம், சரியா? மர கலர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு ரொம்ப டார்க்கான ஒரு நிறம் வரைக்குமே இது வந்துட்டு போகக்கூடிய ஒரு மண் தான் வந்துட்டு ரெட் சாயில். நீங்க எக்ஸாக்டா ரெட் கலர்லயே இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு நடுநிலையா இருக்கக்கூடியது. எல்லோல இருந்தே அது இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு மினரல் இருக்கு, கனிமம் இருக்கு. என்ன கனிமம்? அது என்ன கனிமம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அயன். அது இருக்கிறதுனாலதான் இது ரெட் கலர்ல இருக்கு, செங்கலர்ல இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த அயன் வந்து ஆக்சிடைசேஷன் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? என்னவா மாறும்? அயன் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? துருப்பிடிக்கிறதுன்னு அர்த்தம், சரியா? ரஸ்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். அப்படி ரஸ்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு என்னவா மாறும்? ரெட் கலர்ல மாறும். ஸோ அப்ப அது ஆரம்பத்துல இருந்து எல்லோல இருந்து ஆரம்பிக்கும். எல்லோ பாத்துக்கிட்டீங்கன்னா ஆரஞ்சு, ரெட்டு, ப்ரௌனு, டீப் ரெட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லா கலர்லயுமே அது இருக்கும். முக்கியமா ரெட் ஷேட்ஸ்ல இருக்கும்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ஒரு வகையான என்னதான்? ரெட் ஷேட் தான். ஓகே ஓகே. ஸோ நம்ம இங்க வந்து இப்ப இங்க மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டிக்கு வரும், சரியா? மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி அதாவது ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் வந்துட்டு இங்க எப்படி இருக்கு, செம்மண்ணுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லோப்பா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாண்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய சாயில், அதாவது மணல் மண். ஓகேவா? மணல் மண். மணல் மண். ஸோ அப்ப வந்துட்டு தண்ணி வந்து அவ்வளவு சீக்கிரம் உறிஞ்சிடும், சீக்கிரமா உறிஞ்சிடும். கரிசல் மண் சீக்கிரமா உறிஞ்சிடாது, உரியவும் செய்யாது. அப்படியே ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிடுச்சு, தண்ணியை வந்து தனக்குள்ள ஏத்துக்குச்சு அப்படின்னா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வீங்கி என்ன பண்ணும், தண்ணி ரொம்ப நாளைக்கு அது வந்து தன்கிட்ட வச்சுக்கும், அந்த ஹியூமிடிட்டி தன்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்க சீக்கிரமா உரியவும் செஞ்சிருவாங்க. எவ்வளவு சீக்கிரம் தண்ணியை வந்து உறிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் தண்ணிய வெளியே ஆவியா விட்டுருவாங்க, வேப்பரைசேஷன் மூலியமா விட்டுருவாங்க. ஸோ அப்ப இவங்க நல்ல சூட்டபிளான மண்ணா? தண்ணி இருந்தா தானே செடி நல்லா வளரும், ஈரப்பதம் இருந்தா தானே செடி நல்லா வளரும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? அடுத்தது இதுல இதுல நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, பட் என்ன கம்மியா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க, சரியா? என்ன கம்மியா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃபர்டிலிட்டி லோ, வளம் வந்து கம்மி தான், ஃபர்டிலிட்டி லோ. எதனால? எதனாலன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க கால்சியம் இல்ல, நைட்ரஜன் இல்ல, பாஸ்பரஸ் இல்ல, மற்றும் ஹியூமஸ் கழிவுகள் இல்ல. கழிவும் வேணும்பா, சரியா? கழிவும் வேணும். அப்ப அந்த கழிவு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வளத்துக்கு ரொம்ப முக்கியம். கழிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப
புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்த பாயிண்ட் இதுல அடுத்த பாயிண்ட். சோ இவ்வளவு விஷயம் இல்ல மேம். அப்போ இது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணலாமான்னா பண்ணலாம். சூட்டபிள் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இதற்கு தகுந்தா போல் இருக்கக்கூடிய உரங்களை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி, அதாவது என்னென்ன பிளான்ட்டுக்கு என்னென்ன கிராப்புக்கு என்னென்ன மாதிரி நமக்கு ஃபர்டிலைசர்ஸ் வேணுமோ அந்த உரங்களை நம்ம யூஸ் பண்ணி இந்த மண்ணை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லா வளரும், செடி நல்லா வளரும் கூட. ஓகேவா? ஓகே, என்னென்ன கிராப்ஸ் பா எழுத இடம் தான், நான் அழிச்சிடுறேன். கிராப்ஸ் ஒன்ஸ் நான் எழுதவே நீங்களும் ஃபாஸ்டா எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஸோ தட் அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிராப்ஸ் பயிர்கள். ரைஸ் போடலாம் வித் சூட்டபிள் ஃபர்டிலைசர். பேடி பேடி தான் ரைஸ். நெல், கோதுமை, வீட், காட்டன் காட்டன், பருத்தி, சுகர் கேன், கரும்பு, பல்சஸ். ரொம்ப முக்கியமான பயிர் என்னன்னா செம்மண்ணை பொறுத்தளவுக்கு பல்சஸ். நைட்ரஜன் இல்ல, ஆனா நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். பருப்பு வகைகள். ஓகேவா? பருப்பு வகைகள் என்னென்ன பகுதிகளில் இது காணப்படுகின்றது? இந்த மண் வந்துட்டு என்னென்ன பகுதிகளில் காணப்படுகின்றது? ஆல்ரெடி உங்களுக்கு நான் பிக்சர் முன்னாடியே காமிச்சேன். ஸ்டில் ஐ எம் சேயிங், தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தமிழ்நாட்டுல மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தென் கர்நாடகா, சவுத் கர்நாடகா, கோவா, வடகிழக்கு, ஓகே, நார்த் ஈஸ்ட் ஆந்திரா, வடகிழக்கு ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒரிசா. மத்திய பிரதேஷ், ஒரிசா. மத்திய பிரதேஷ், ஒரிசா. ஓகேவா? சரிப்பா. அடுத்தது நான்காவது லேட்டரைட் சாயில். உங்களுக்கு நான் பிக்சர் காமிச்சிடுறேன். இப்போ ஃபோர்த் ரைட், லேட்டரைட் சாயில். லேட்டரைட் சாயிலுக்கும் சரியாமா, அதாவது தமிழ்ல இது வந்துட்டு சரளை மண் சொல்லுவாங்க. லேட்டரைட் சாயிலுக்கும் செம்மண்ணுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. பாக்குறதுக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. இருங்க நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன். தெரியுதா? தெரியுதாப்பா? பாக்குறதுக்கு எப்படி இருக்கிற மாதிரி தெரியுது? செம்மண் மாதிரியே இருக்கா? எஸ். ஆனா செம்மண்ணுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குப்பா. செம்மண்ணுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, மெயினா இது இந்த இந்த மண்ணுக்கும் நம்ம ரெட் சாயிலுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுல இன்னுமே வந்துட்டு ஃபர்டிலிட்டி லோ. ரெட் சாயில கம்பேர் பண்றப்போ ஃபர்டைலா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெட் சாயில் ஓரளவுக்காவது இருக்கு. இங்க அதை விடவே கம்மியா இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு,
இது எங்க காணப்படுது அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது மலை சரிவுகள்ல காணப்படுமா. சரிங்களா, மலை சரிவுகள்ல காணப்படுமா. அது முக்கியமா இது இந்த மண் வந்து எங்க அதிகமா இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல கொஞ்சம் அதிகமா காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய எந்த பகுதிகள்ல காணப்படுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கிழக்கு சரிவுகளில். இதுதான்ப்பா கிழக்கு கிழக்கு சரிவு ஸ்லோப்ஸ்ல, ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ்ல. ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ்ல அப்படின்னு பாக்குறப்போ எஸ், ஸோ ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ். ஸோ அப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை அதோட வெஸ்டர்ன் சைட்ல தான் என்ன ஊர் இருக்கு, என்ன மாநிலம் இருக்கு, என்ன மாநிலம் இருக்கு? எஸ், எனக்கு ஆன்லைன்ல இருக்க பசங்க பேசுறதே சரியா தெளிவாவே கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் மைக்கு என்னப்பா? கேரளா. ஓகே ஓகே, கேரளா இருக்கு இல்லையா. ஸோ கேரளா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்டர்ன் சைட்ல வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸோட வெஸ்டர்ன் சைட்ல இருக்கு. ஓகேவா. ஆனா இந்த கிழக்கு பகுதிகள்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கக்கூடிய பகுதிகளும் இங்கதான். இங்க கொஞ்சம் வந்து நல்ல வெட்டு பிளஸ் எவர் கிரீனா இருக்கும், நல்ல கிரீனரியா இருக்கும் கேரளா. இது வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும். ஓகேவா, இது வந்து ட்ரையா இருக்கும் ஈஸ்டர்ன் பகுதிகள். மோஸ்ட்லி இந்த பக்கம் வரக்கூடிய மழை வந்துட்டு கம்மியா தான் வரும். அப்படி வர்றப்போ கொஞ்சம் ஜாஸ்தியா பெய்யறப்ப என்ன ஆகும் பாத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிற கண்டென்ட் எல்லாம் அடிச்சுட்டு வந்துடும். ஸோ அப்ப மரம் செடி கொடி எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. அப்ப என்ன ஆகும், புடிச்சு வைக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதாவது அந்த மண்ணை பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால அந்த மண் என்ன ஆயிடும், அப்படியே அடிச்சுட்டு வந்துடும். புரியுதுங்களா. அப்படி அடிச்சுட்டு வர்றப்போ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மண் சுவரல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது லீச்சிங். லீச்சிங் இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் லீச்சிங். சரியா. மண் இருக்கு, அந்த மண்ணு தண்ணி தண்ணி மழை பெஞ்சு அந்த தண்ணி அடிச்சுட்டு வரக்கூடிய மண்ணுல அதிகமான சிலிக்கா கண்டென்ட் வெளியே வந்துருச்சு, சிலிக்கான் கண்டென்ட்டை வெளியே எடுத்துட்டு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் மண் சுவரல், லீச்சிங்னு அர்த்தம். சரியா. இது வந்து ஒரு வேதியியல் நிகழ்வு. தண்ணி மழை பெஞ்சு அந்த மண் வந்துட்டு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிலிக்கா கண்டென்ட் வெளியே வர்றது வந்துட்டு ஒரு வேதியியல் நிகழ்வு. ஓகேங்களா, வேதியியல் நிகழ்வு. இது வந்துட்டு லேட்ரைட் சாயில ரொம்ப பரவலா நடக்கக்கூடியது. முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு லேட்ரைட் சாயில் இந்தியாவில் இருக்குன்னா 2.62%. அதாவது 2.62% வந்துட்டு என்ன இருக்குப்பா நம்ம இந்தியாவில வந்துட்டு சரளை மண் வந்துட்டு காணப்படுகின்றது. புரியுதுங்களா. மோஸ்ட்லி இது எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், வெஸ்டர்ன் காட்ஸுடைய கிழக்கு பகுதிகள் கிழக்கு சரிவுகளில் காணப்படுகின்றது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு, ஆனா கர்நாடகாலையும் அதிகமா இருக்கு, கர்நாடகாலையும் அதிகமா இருக்கு. சரியா. சோ இதுல அடுத்தது மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி. மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை வந்துட்டு குறைவுதான். சரிங்களா. மணல் மண்ணு தான், சோ அதனால கம்மியா தான் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் மோரோவர் இந்த மண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் அயன் ஆக்சைடு. அயன் அதிகமா இருக்கு, அந்த அயன் வந்துட்டு ஆக்சிடேஷன் ஆகிறதுனால ரெட் கலர்ல இருக்கு. சரியா. அடுத்தது என்னென்ன பயிர்கள் வந்துட்டு இங்க வரும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சின்ஸ் இது வந்து மலைகள்ல அதிகமா காணப்படுகின்றதுனால காஃபி கிராப்ஸ் பயிர்கள், காஃபி, ரப்பர், ரப்பர், காஃபி, கேஷ்யூ, கேஷ்யூ, முந்திரி, டப்பியோக்கா, மரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு போன்றவை நன்கு வளரும், போன்றவை நன்கு வளரும். ஓகேவா, போன்றவை நன்கு வளரும். அடுத்தது அடுத்தது என்னென்ன பகுதிகளில் இது காணப்படுகின்றது, என்னென்ன பகுதிகளில் இது காணப்படுகின்றது, ஏரியா பகுதிகள்ல. ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ்லயும் ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குப்பா, அங்கேயும் இந்த மண் இருக்கு. சரியா. வெஸ்டர்ன் காட்ஸ் தானே சொன்னீங்க, ஈஸ்டர்ன் காட்ஸ்லயும் இருக்கு. ஸோ ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா,
ஒரிசாவின் சில பகுதிகள், கேரளா, அஸ்ஸாம். இங்க வளம் எப்படிப்பா இருக்கு? இது வளம் மிகுந்த மண்ணா? கிடையாது, குறைவு அப்படிங்கறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So this is laterite soil. This is laterite soil. சரிங்களா? ஓகே. உங்களை நான் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்துட்டு வர சொன்னேன். என்ன டிஃபரன்ஸ் பார்த்துட்டு வர சொன்னேன்? ஏன் டெல்டா வந்துட்டு ஈஸ்டர்ன் பகுதிகளில் இருக்கு, அதாவது கிழக்கு பகுதிகளில் காணப்படுது. ஏன் டெல்டா வந்து வெஸ்டர்ன் சைட், இந்தியாவுடைய வெஸ்டர்ன் சைட்ல காணப்படுவது கிடையாது. இங்க டெல்டா இல்ல, இங்க இருக்கு. பாத்தீங்களா? எஸ், ஏன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? எஸ்மா. மேற்கு தொடர்ச்சி மலையினால இல்லைங்களா? ஓகே, அது ஒரு சரியான ஒரு பதில் தான். வேற வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினாலதான், ஆக்சுவலி மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கொஞ்சம் மேடா இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு சீக்கிரம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கவனிங்களேன், இந்த வெஸ்டர்ன் சைட்ல இப்ப மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா வந்து அந்த ஸ்லோப் அப்படிங்கிறது வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு கடலுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அதாவது நான் இப்படி சொல்ல வரேன், இப்படி புரியுதா? ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர்ல பாத்துக்கோங்க, புரியுதா? ஆனா இதுவே ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து ஈஸ்டர்ன் ஸ்லோப் பகுதிகளில் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பாருங்க ஜென்டலா இருக்கும். இப்ப இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா இதனுடைய ஸ்லோப்பும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஜென்டலா இருக்கும். டெக்கான் ட்ராப் அடுத்தது ஆரம்பிச்சிடும், அதுவும் கொஞ்சம் மேட்டு பகுதி தான். அப்புறம் அதுல இருந்து அந்த டெக்கான் ட்ராப்ல இருந்து ஸ்லோப் வந்து கொஞ்சம் ஜென்டலா போய் அதுக்கப்புறமா கடல்ல போகிற மாதிரி இருக்கும். ஸ்டில் இது வந்து கடல்ல போகிறப்போ அங்க கடற்குள்ளையும் ஜென்டலா தான் ரொம்ப கீழே, அதுக்கப்புறம் தான் கீழே டீப் சி பகுதிகள் எல்லாம் வரும். ஸோ அப்போ இங்க கடல் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கடல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்லோப் வந்து ரொம்ப கிராஜுவலா தான் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகி கீழே போகும். புரியுதா? கிராஜுவலா தான் கீழே டிக்ரீஸ் ஆகி போகும். ஆனா இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸோட வெஸ்டர்ன் சைட்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து அவ்வளவுக்கா டெல்டா ஃபார்ம் பண்ண முடியாது. என்ன ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னா, இங்க ஒருவேளை ரிவர் வந்து இதான் ரிவர்னு வச்சுக்கோங்க, ரிவர் வந்து இது கடல் மட்டம், கடல் தண்ணி கூட கலக்குது அப்படின்னா கடல் தண்ணி இந்த நேர் அப்படி இன்ட்ரூஷன் ஆகும், ரிவர் தண்ணி கூட வந்து உள்ள கலக்கும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு? எஸ், கேன் யூ கெட் மீமா? புரியுது இல்லைங்களா? மத்தவங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் ரீசன்பா, இதுதான் ரீசன். இந்த பக்கம் ஏன் வெஸ்டர்ன் சைட்ல வந்துட்டு என்ன இல்ல, டெல்டா இல்ல, இந்த பக்கம் டெல்டா இருக்குது. ஏன்னா மண்ணெல்லாம் கொண்டு போய் கொட்ட கொட்ட உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த பகுதிகளில் நிறைய வந்து அலுவியல் சாயிலோடைய டெபாசிஷன் இருக்கும். அப்ப அந்த மண்ணு வந்து நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மேஷனுக்கு இருக்கும். ஆனா இங்க கதையே வேற, வெஸ்டர்ன் சைட்ல வந்து கதையே வேற. சீக்கிரமா உள்ள பள்ளம் ஏற்படும், அதாவது மலை இருக்கும், மலைகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடியதாக தான் இருக்குன்றது. ஆனா அந்த கடலுக்குள்ள போகக்கூடிய இடம் வந்து டக்குன்னு வந்துட்டு நம்மளுக்கு டீப் பகுதி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு திடீர்னு பள்ளம் வந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுக்கு அரபிக்கடல்ல வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்ப கடல் தண்ணி என்ன ஆகும்னா, ரிவர் தண்ணி வந்து கலக்கிற இடத்துல வந்து உள்ள ரிவர் தண்ணியும் கடல் தண்ணியும் நல்லா கலந்துரும், கடல் நீரும் நதி நீரும் நல்லா கலந்துரும். அப்ப அது ஒரு மாதிரி, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்மேஷன் இங்க உருவாக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து எது கொண்டு வரும் அப்படின்னா எஸ்டுரிஸ்ன்னு சொல்லுவாங்க, கழிமுகங்கள்னு சொல்லுவாங்க. எஸ்டுரி, பேக் வாட்டர்ஸ், நிறைய பேர் இருக்குப்பா இதுக்கு. காயல்னு சொல்லுவாங்க, நிறைய பேர்கள் இருக்கு. எஸ்டுவரி, பேக் வாட்டர், காயல், அடுத்தது கழிமுகம் தான் எஸ்டுவரி. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா?
ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம காணக்கூடிய பகுதிகளா வந்து நம்மளுக்கு கேரளா இருக்கு. கேரளால நிறைய இந்த மாதிரி தான் இருக்கும், காயல்ஸ் நிறைய இருக்கும். போட் ஃபெஸ்டிவல்லாம் நடத்துவாங்க, தெரியும் இல்லையா? போட் ஃபெஸ்டிவல். ஓகே, அடுத்த சாயில் போயிடலாம். நம்ம பிக்சர் பாருங்க. ஸோ அடுத்த சாயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில். சரிங்களா? ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில். ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில் அப்படின்னு நம்ம சொல்றப்பவே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும், மலைகள் எங்கே காணப்படுகின்றன, அந்த மலையோட ஒட்டி இருக்கக்கூடிய காடுகள். அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் சில பகுதிகள், அதோட ஒட்டி இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள், அங்க வந்து இந்த மண் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அங்க வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் மண் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ மலைமண், மலை மற்றும் காடு மற்றும் மலைமண். இந்தியால இதனுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 7.94%. 7.94%. இது எங்க காணப்படுகின்றது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அஸ்ஸாம், 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 ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அஸ்ஸாம் பகுதிகள், ஏரியாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே வந்து இந்த அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல. அஸ்ஸாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பனிப்பொழிவு, பனிப்பொழிவு இருக்குமா அஸ்ஸாம்ல? ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல பனிப்பொழிவு காணப்படுமா? காணப்படுமாப்பா? இல்ல இல்லையா? நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல தானே இருக்கு. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல தானே வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தானே டிரான்ஸ் ஹிமாலயாஸ். அப்ப அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறப்போ நம்ம 3 ரேஞ்சஸ் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? காரகோரம், லடாக், ஜஸ்கர்னு பார்த்தோம் இல்லையா? அங்க எல்லாமே பனி பிரதேசங்களா தானே இருக்கு, மேக்சிமம் பனி பிரதேசங்கள் தானே இருக்கு. அப்புறம் ஹிமாத்ரி, அந்த ஹிமாத்ரியும் நம்மளுக்கு என்னதான் பனி பிரதேசம் தானே. கிரேட்டர் ஹிமாலயாஸ் பார்த்தோம் இல்லையா? அதுவும் மோஸ்ட்லி பனி பிரதேசமா தான் இருக்கும். சோ இங்க அஸ்ஸாம் பகுதிகளும் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ்ல அந்த அளவுக்கு பனி பிரதேசங்கள் இருக்காது. ஆனா காடுகள் அதிகமா இருக்கும். என்ன இருக்கும்பா? காடுகள் வந்துட்டு அதிகமாக காணப்படுகின்றது. ஓகேவா? ஓகே. சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம மவுண்டைன் சாயில்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம், சோ இங்க வளம் வந்து அதிகமா இருக்கும். ஏன், எதனால இங்க ஃபர்டிலிட்டி வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் வளம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா இங்க இங்க இருக்கக்கூடிய காடுகள், இந்த மரங்கள், இதனோட இலைகளை எங்கதான் ஷெட் பண்ணும்? கீழே தான் ஷெட் பண்ணும். இது அது மேலேயே தான், அந்த மண்ணு மேலேயே தான் விழுந்து விழுந்து அது என்னவாகும்? மழை பெய்யும். சரியா? மழை பெய்யும். இப்ப மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னா அந்த மழையினால உண்டாகக்கூடிய அந்த மண்ணு கூட சேர்ந்து இந்த இலைகள் அந்த மலை கூட சேர்ந்து என்ன ஆகும்? கலந்து அது ஒரு மாதிரி என்னவா மாறும்பா? டீகம்போஸ் ஆகும். ஆகுமா? டீகம்போசிஷன் ஆகும் இல்லையா? சோ இப்போ இந்த மாதிரி டீகம்போஸ் ஆகக்கூடிய அதனுடைய ஓன் லீவ்ஸ், அப்புறம் அங்க வாழக்கூடிய அனிமல்ஸ் இதெல்லாமே அங்கே இருக்கிறதுனால சோ அங்க இருக்கக்கூடிய மண் வந்து ரொம்ப அதிகமான வளம் மிகுந்துதான் மாறுகின்றது அப்படின்றாங்க. புரியுதா? இதனாலதான் வளம் அதிகமா மாறுது. சோ இப்ப இது நத்திங் பட் என்னது? ஆர்கானிக் மேட்டரா, கரிம பொருட்களா? இப்படிதான் கரிம பொருட்கள் உருவாகுது. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரிதான் வரக்கூடியதா இருக்கு. சோ அப்ப அதுவே அதுக்கு அதுக்கு வந்து என்ன ஆகுது? இலைய கொட்டுது, மழை பெய்யுது, இது திருப்பி என்ன ஆகுது? மண்ணு கூட கலக்குது. சோ அப்ப அந்த மண் வந்துட்டு நல்லா வளம் மிகுந்த மண்ணா
மாறுகின்றது. புரியுதா? எஸ். சோ இங்க என்னென்ன பயிர்கள் வந்துட்டு போடலாம், என்னென்ன பயிர்கள் இங்க நல்லா வளரக்கூடியதா இருக்கு, பார்க்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ இங்க வந்துட்டு தோட்ட பயிர்கள். சரிங்களா? தோட்ட பயிர்கள், பிளான்டேஷன் கிராப்ஸ், தோட்ட பயிர்கள், பிளான்டேஷன் கிராப்ஸ். சரிங்களா? டீ, காஃபி, ரப்பர், டீ காஃபி, ரப்பர் போன்ற பிளான்டேஷன் கிராப்ஸ், தோட்ட பயிர்கள் வந்துட்டு இங்கு வருகின்றன. இங்க நல்லா இந்த மவுண்டன் சாயில வருது. டீ, தேயிலை, காஃபி மற்றும் ரப்பர் ஏரியா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுதுங்களா? ஏரியா உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் சாயில். அடுத்த இம்பார்ட்டன்ட் சாயில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில். சரியா? ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில். ஸோ இது எங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னா, எங்கெல்லாம் வறண்டு காணப்படக்கூடிய நிலப்பரப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க ராஜஸ்தான் பகுதிகள், குஜராத் பகுதிகள், கொஞ்சம் பஞ்சாப் பகுதிகள், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பகுதிகள்லயும் கொஞ்சம் ஆரிட் சாயில்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இது என்ன எங்கெங்கெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில், வறண்ட மற்றும் பாலைவன மண். இது இந்தியால எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது இந்தியால வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 6.13%. 6.13%. சரி, இங்க வளம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா குறைவு. வளம் வந்து கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஸோ அதிகமான காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். காரணம் என்ன? பேசிக் இன் நேச்சர், அசிடிக் பேசிக் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆல்கலைன் இன் நேச்சர். ஆல்கலைன் இன் நேச்சர். அப்புறம் சாண்டியா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? மணல் போன்ற மண்களாக அதிகமா காணப்படுகின்றது. மணல் போன்ற மண்களாக இது காணப்படுகின்றது. சோ மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி எப்படி சொல்லுங்க? மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். ஸோ மண்ணை தண்ணியை சீக்கிரம் உறிஞ்சுக்கும். ஆனா அந்த தண்ணி அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணிடும்? சூரியனின் வெப்பத்தினால் அது என்ன பண்ணிடும்? வெப்பரைசேஷன் பண்ணி விட்டுரும். சரியா? ஸோ சீக்கிரமா ஆவியாக்கிடும். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மலைமண் எப்படிப்பா? மலைமண் என்ன மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மலைமண் வந்துட்டு மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? தக்க வைத்துக் கொள்ளுமா இல்ல அதுவும் சீக்கிரம் விட்டுருமா? யோசிச்சு சொல்லுங்க. ஃபாரஸ்ட் எல்லாம் போயிருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. அங்க கம்மியா தான் இருக்குமா? மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி மலை மவுண்டன் சாயில்ல கம்மியா தான் இருக்குமா? அங்க மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி இருக்கும்பா, அங்க ஜாஸ்தி தான். சரிங்களா? மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி அங்க ஜாஸ்தி தான். அங்கதான் காடாச்சே, அடிக்கொருக்கா மழை வருமே, அடிக்கொருக்கா மழையும் வரும். அண்ட் மோரோவர் ரொம்ப அடர்ந்த காடுகளா இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி வந்து சீக்கிரம் சூரிய கதிர்கள் வந்துட்டு வேப்பரைசேஷன் பண்ணி விடும் இல்லையா? கொஞ்சம் இல்ல ஆக்சுவலி உங்களுக்கு காடு தானே, காடு தானே. அதாவது நீங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மலை அப்படின்னாலே ஸ்லோப் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்காதீங்க. அங்கங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, பிளெயின்ஸ் மாதிரி சில இடம் போகும்பா மலைகள்ல, அந்த மாதிரி பகுதிகள்ல இருக்கக்கூடிய காடுகள் தான்.
சரியா? மலைனா ஃபுல்லாவே வந்து செங்குத்தா இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்காது இல்லையா? இப்ப நீங்க இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நம்ம இப்ப இருக்க கோயம்புத்தூர் சைட்லயே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆனமலை போயிருக்கலாம், நீலகிரி பகுதிகள் போயிருக்கலாம். எல்லா இடமுமே ஸ்லோப்பா இருக்குமா? கிடையாதுல்ல. அங்கங்க பிளெயின் பகுதிகளும் வருது இல்லையா? மலையிலயும் பிளெயின் பகுதிகள் வருது இல்லையா? பிளெயின் என்ன, சமவெளி பகுதிகள் வருது இல்லையா? அங்க காடுகள் இருக்கு இல்லையா? ம், அதுதான் சொல்ல வரேன். சோ அப்ப அங்க வந்துட்டு மாய்ஸ்சர் கீப்பிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா தான் இருக்கும். ஓகே, ரெயின்ஃபாலும் ஜாஸ்தியா இருக்கும் அங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்க வெஜிடேஷனும் இருக்கு. ஓகே, புரிஞ்சுச்சா? வெஜிடேஷன்னா காடுகள் வந்துட்டு மரங்கள் எவ்வளவு நல்லா அதிகமா வருது, செடிகள் எவ்வளவு அப்படி வருது, எவர் கிரீனா இருக்கா, அதுதான் வெஜிடேஷன். செடி கொடிகள் எல்லாம் வருது இல்லைங்களா, அதுதான் வெஜிடேஷன். இயற்கை தாவரங்கள் நம்ம போய் எதுவும் பண்றது கிடையாது, அதுவாகவே வரக்கூடிய இயற்கை தாவரங்கள். மழை, மண்ணு இதை நம்பியே வரக்கூடிய, மழைங்கிறது நான் சொல்றது ரெயின்ஃபால், அதை நம்பியே வரக்கூடிய தாவரங்கள். அப்படித்தானே காடுகள் உருவாச்சு. ஸோ கம்மிங் டு ஆரிட் சாயில், நம்ம வறண்ட மண்ணுக்கு வரலாம். ஸோ வறண்ட மண்ணில் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனாலயே அது என்னவா இருக்கு, ஆல்கலைனா இருக்கு, பேசிக் இன் நேச்சரா இருக்கு, காரமா இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது இங்க என்னென்ன கிராப்ஸ் நல்லா வரும், பயிர்கள் என்னென்ன நல்லா வரும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிரேப்ஸ், கிரேப்ஸ், சிட்ரிக் பழங்கள், கேக்டி, கத்தாழி, கத்தாழி கத்தாழி செடி, மெலான், வாட்டர் மெலான், மஸ்க் மெலான் போன்ற நீர் சம்பந்தப்பட்ட பழங்கள் காய்கறிகள், குக்கும்பர் இதெல்லாமே, வெள்ளரிக்காய். பகுதிகள் எழுதிக்கோங்க, ஏரியாஸ் எழுதிக்கோங்க, பகுதிகள் எழுதிக்கோங்க, ஏரியா எழுதிக்கோங்க. ஓகே, இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகள், இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகள். சோ இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகள்னா என்னென்ன ஊர் வரும், ஐ மீன் என்னென்ன மாநிலங்கள் வரும் சொல்லுங்க பாப்போம். வடமேற்கு பகுதிகள், நார்த் வெஸ்ட் ரீஜன் ஆஃப் இந்தியா என்னென்ன பகுதிகள் வரும்? ராஜஸ்தான், குஜராத், ராஜஸ்தான் டோட்டல் ராஜஸ்தான் பகுதிகளும், குஜராத் பகுதிகள் சிறு பகுதிகள், அதுலயும் பர்டிகுலரா பாத்துக்கிட்டீங்கன்னா கட்ச் பகுதி, குஜராத்துடைய கட்ச் பகுதி, கட்ச் வளைகுடான்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க இருக்கு. சரியா? கட்ச் பகுதி. அடுத்தபடியா பஞ்சாப் பகுதி, பஞ்சாபுடைய வெஸ்ட் சைடு, இப்படி இந்த வெஸ்ட் சைடுல இருக்கக்கூடிய பஞ்சாப், அங்கெல்லாம் வந்துட்டு இந்த வறண்ட மற்றும் பாலைவன மண் வந்துட்டு காணப்படுகின்றது, பாலைவன மண் வந்துட்டு காணப்படுகின்றது. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? சோ இன்னைக்கு என்னென்ன சாயில்ஸ் பார்த்தோம், ஏன் சொல்லுங்க. என்னென்ன சாயில்ஸ் பார்த்தோம்? அலுவியல் சாயில், வண்டல் மண், பிளாக் சாயில் அல்லது ரெகோர் சாயில், கரிசல் மண், ரெட் சாயில்,
செம்மண். அடுத்தது ரெட் சாயில் மாதிரி இருக்கக்கூடிய லேட்டரைட் சாயில், சரளை மண். அடுத்தது மவுண்டைன் அண்ட் ஃபாரஸ்ட் சாயில். அடுத்தது ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில். ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில். ஓகேவா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் டைப்ஸ். சரிங்களா? இந்தியன் ஃபாரஸ்ட் டைப். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுப்போம். ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இன்ட்ரோ மட்டும் கொடுப்போம். என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன் டீடைலா நம்ம இதை பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இந்தியன் ஃபாரஸ்ட் நேச்சுரல் வெஜிடேஷன், அதாவது இயற்கையாகவே வரக்கூடிய தாவரங்கள். சரிங்களா? இயற்கையாகவே வரக்கூடிய தாவரங்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ என்னென்ன ஃபாரஸ்ட் இருக்கு நம்மளோட இந்தியால, என்னென்ன ஃபாரஸ்ட் வந்துட்டு இருக்கின்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். ஓகேவா? அடுத்தது டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட். ஓகே. டிராபிக்கல் அப்படிங்கிறது வெப்பமண்டலம். சரிங்களா? டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட். இது ஏன் சொல்றாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். மான்சூன் ஃபாரஸ்ட் தமிழ்ல சொல்றேன்ப்பா. வெப்பமண்டல பருவகால காடுகள். அடுத்தது தேர்ட் ஒன் வந்துட்டு டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். இங்க பாருங்க, நான் டிட்டோ போட்டுறேன். ட்ரை ஃபாரஸ்ட். சோ இந்த மான்சூனை வந்துட்டு வெட் ஃபாரஸ்ட்னு சொல்லலாம், ஈரப்பத காடுகள் அப்படின்னு சொல்லலாம், ஈர நிலக்காடுகள், ஈரப்பத காடுகள் அப்படின்னு சொல்லலாம். டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் வெப்பமண்டல வறண்ட காடுகள். அடுத்தது ஃபோர்த் டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட். பாலைவன மற்றும் அரை பாலைவன. செமி டெசர்ட் அரை பாலைவன காடுகள். ஃபிஃப்த் மலைக்காடுகள். மவுண்டைன் ஃபாரஸ்ட். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்ட் மலைக்காடுகள். இதுக்கு கீழே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 டிவிஷனா இருக்கு. என்னென்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் கிழக்கு இமயமலைகள், அது ஒரு டைப். செகண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் மேற்கு இமயமலைகள். அடுத்தது ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஊசி இலை காடுகள். அழிச்சிடலாமாப்பா? ஓகே. செவன்த் டைடல் ஃபாரஸ்ட். ஓத அலைக்காடுகள். இது ஓத அலைக்காடுகள், அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லலாம். எய்த் கோஸ்டல் ஃபாரஸ்ட் கடற்கரை இல்லைன்னா கடற்கரையோர காடுகள். நைன்த் கொஞ்சம் டிவிஷன்ஸ் பெருசா தான் கொடுத்துருக்காங்க. ரிவரைன் ஃபாரஸ்ட் நதி வனப்பகுதி இல்லைன்னா ஆற்றங்கரை காடுகள்.
ஓகே, நதி வனப்பகுதி இல்லைன்னா ஆற்றங்கரை காடுகள். ஆற்றங்கரை காடுகள். சரி, இப்போ ஏன் டிராபிக்கல்? நான் டிராபிக்கல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். லாட்டிடியூட் பார்த்தோம் இல்லையா, அட்சரேகை பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுல வந்து கேன்சர்ல இருந்து, டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து கேப்ரிகான். கேன்சர் வந்து என்னப்பா? கடகரேகை. கேப்ரிகான் வந்து என்னதுமா? மகர ரேகை. இப்ப இந்த இடைப்பட்ட கேப்ல இருக்கக்கூடிய பகுதிகள் வந்துதான் டிராபிக்கல்ஸ் சொல்லுவாங்க. டிராபிக்ஸ் சொல்லுவாங்க, வெப்பமண்டல பகுதிகள். சோ அப்ப அங்க இருக்கக்கூடிய காடுகளை தான் என்னன்னு சொல்றாங்க? என்னன்னு சொல்றாங்க? வெப்பமண்டல காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வெப்பமண்டல காடுகள், இந்த டிராபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது இல்லையா, இந்த டிராபிக்ஸ் சொல்லப்படுது இல்லையா, இது ஆக்சுவலி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமான சூரிய வெப்பத்தை வந்துட்டு வாங்குது. சோ அதனாலேயே இது வந்து என்னன்னு சொல்லப்படுது? டிராபிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதாப்பா? சோ எந்த அளவுக்கு சூரிய வெப்பத்தை வாங்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு அங்க வந்து மழைப்பொழிவுகள் வந்துட்டு இருக்கின்றது. சோ அப்ப அங்க மழைப்பொழிவுகள் தகுந்தாற்போல் என்ன இருக்கு? காடுகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஃபாரஸ்ட் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மழையை டிபெண்ட் பண்ணி தான் ஜாஸ்தியா இருக்கும். நல்ல மழை பெய்யுது அப்படின்னா ஃபாரஸ்ட் அடர்ந்த ஃபாரஸ்டா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ரெயின்ஃபாலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ரெயின்ஃபாலை வச்சு தான் அது ஃபாரஸ்ட் எப்படி, என்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ ரெயின்ஃபால் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா எவர்கிரீன், பசுமை மர காடுகள். ரெயின்ஃபால் கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து டெசிடஸ் ஃபாரஸ்ட், ட்ரை ஃபாரஸ்ட், வறண்ட காடுகள் அப்படின்ட்டு சொல்லப்படும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ டைப்ஸ் எழுதிக்கிட்டீங்க இல்லையா? ஸோ ஃபாரஸ்ட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இல்லையா. ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வளம் மிகுந்த மண் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டு நல்லா வளம் மிகுந்த மண் இருக்கணும். அதே மாதிரி ரெயின்ஃபாலை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதிகமான ரெயின்ஃபால் இருக்கப்போ நல்ல செடி கொடிகள் மரங்கள் வளரக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கும். அதுதான் பெரிய காடுகளா மாறும். அந்த காடுகள் வந்துட்டு திருப்பி அதனுடைய லீவ்ஸவே ஷெட் பண்ணி அதுக்கு அதுவே வந்து என்னவா மாறிடும்? உரமா மாறிடும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை மண்ணில் வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா. புரிஞ்சுச்சா? ஸோ இதை பத்தி டீப்பா வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஓகேவா?